ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தம் நித்தம் சமையல். இன்னைக்கு பாவக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் பாவக்காய் குழம்பு செய்யும்போது அதை குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்புல கொஞ்சம் கூட கசப்பு இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த பாவக்காய் குழம்ப குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பாவக்காய் குழம்பு பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் சூப்பராக சாப்பிடுவாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பாவக்காய் குழம்பு செய்கிறதுக்கு நான் 1/4 கிலோ பாவக்காய் எடுத்திருக்கேன். இதை நம்ம கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இந்த பாவக்காவை நான் ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி வேணான்னா நீங்கள் சின்ன சின்னதாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாவக்காவை ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் இந்த சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்ட அப்புறம் இதுக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துக்கலாம். நம்ம அந்த விதையோடு சேர்த்து குழம்பு செய்யும்போது குழம்பு லைட்டாக கசப்படிக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால் இந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம 2 பாவக்காவும் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாவக்காவில் விதை முத்திருந்தால் அதை வெளியே எடுத்துக்கலாம். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி பாவக்காய் இலசாக இருந்தால் அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. அதுக்குள்ளே இருக்கிற விதை எடுக்க தேவையில்ல. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் நான் ஒரு பூண்டு எடுத்து அதை தோலெல்லாம் நீக்கிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இதில் இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு நல்ல வாசனை கொடுக்கும். இது கூடவே ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இந்தளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. எண்ணெய் சூடானதும் இதில் கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காவை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை வதக்கிக்கலாங்க. பாவக்காவை ரொம்ப நேரம் வதக்க தேவையில்ல. ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் போல் வதக்கி எடுத்திங்கன்னா பாவக்காய் பாதி அளவுக்கு வதங்கி வந்துடும். பாவக்காய் எண்ணெயில் பாதி மட்டும் வதங்கினா போதுங்க. மீதி குழம்புல நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், பாவக்காய் நல்லாவே வதங்கி வந்திருக்கு. இந்தளவுக்கு வதங்கினா போதுங்க. நம்ம இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். பாவக்காவை எண்ணெயிலேருந்து அது தனியாக வெளியில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் கடுகு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக சீரகம், 1 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்க்கறதுனால இந்த குழம்பு நல்ல வாசனையாக இருக்கும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டை சேர்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க, இல்லை எண்ணெய் மேலே தெரிக்கும். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு எடுத்துக்கலாம். நம்ம அதை வதக்கும் போதே இதுலேருந்து நல்ல வாசனை வருதுங்க. இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா வெந்து இது நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா வதக்கிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க மசாலாவும் நம்ம அரைச்சி சேர்த்த அந்த பேஸ்ட்டும் நல்லா வெந்து இது எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. அது வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வரும்போது இது நல்ல வாசனை வரும். இது வெந்துட்டுருக்கட்டுங்க. நம்ம அதுக்குள்ளே தக்காளி அரைச்சிட்டு வந்துடலாம். 2 தக்காளியை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மசாலாவும் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது அதை வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலா பாருங்கள் நல்லா திக்காகி வந்திருக்கு. நம்ம அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தாங்க வேக வச்சோம். இப்போது அதெல்லாம் நல்லா வெந்து நல்லா கெட்டியாகிட்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்ல பழுத்த தக்காளியை பார்த்து எடுத்துக்கோங்க. தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துட்டு அப்புறம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதையும் நல்லா வதக்கிட்டு எடுத்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போனதும் இதில் புளி தண்ணி சேர்த்துக்கலாங்க. புளி அதிகமாக சேர்க்க வேணாம்.
ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். இதை தண்ணியில் 10 நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு அப்புறமா இதை நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். மசாலாவும் நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்போது புளி தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது லைட்டாக ஒரு கொதி வந்ததும் நம்ம வதக்கி வச்சுருக்க பாவக்காய் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வேக வச்சுக்கலாங்க. இது கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச பாவக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் நம்ம தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. 1/4 மூடி தேங்காவை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்கறதுனால இந்த குழம்பு கசப்பு இல்லாமல் வருங்க. தேங்காய் பேஸ்ட்டு இந்த குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்குங்க. சேர்த்துட்டு அப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்துட்டு அப்புறம் இதில் ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கறதுனால இந்த குழம்பு இனிப்படிக்காதுங்க. அந்த கசப்பு தன்மையை ஈக்குவல் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு வச்சிடலாங்க. இப்போது ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு 4 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுக்கோங்க. 4 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இது ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா சைடில் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் விட்டுருங்க. அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம இந்த குழம்புல தேங்காய் அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால இந்த குழம்பு ஆறிட்ட அப்புறம் நல்லா கெட்டியாகிட்டு வருங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், இந்த குழம்பு நல்லா திக்காயிருக்கு. மேலே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு பாவக்காய் குழம்பு செஞ்சு கொடுத்தா கசப்பாக இருக்குன்னு சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இது கசப்பு இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.